இப்போ இந்த நம்ம வரலாறு, அதுவும் சோழர் கால வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ராஜராஜன், ராஜேந்திரன் இவங்க பெயரை வந்து நம்ம மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அந்த மாதிரி இதில் ராஜராஜனுக்கு இவ்வளவு பெருமைகள் இருக்க என்ன காரணம்? அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்குற போது சோழர் வரலாறு வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் பல்வேறு, அதாவது வெறும் கோயில்களை மட்டும் அவர்கள் கட்டலை, பல இடங்களில் வந்து ஏரிகள், மக்களுக்கு வேண்டிய நன்மைகளெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறது அவருடைய கோயில்களில் இருக்கின்ற கல்வெட்டுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அது விஜயாலய சோழன் காலத்திலிருந்து தொடங்கி ஆதித்த சோழன், பராந்தக சோழன், அதற்கு பிறகு சுந்தர சோழன், உத்தம சோழன், பார்த்திங்கன்னா எல்லாரும் பல்வேறு பணிகள். அது மட்டுமல்ல, சோழ பேரரசிகள் செம்பியன் மாதேவியார் பல ஊர்களில் வந்து கோயில்களை வந்து திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க, ஏரிகளை கட்டியிருக்கிறாங்க, நீர் வேளாண்மை மக்களுக்கு தேவை என்ன இருக்கோ அதை வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான பண்ணிருக்காங்க. ஊர் சபைகள்லாம் கூடுவதற்கு மண்டபங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அப்படி என்று நமக்கு வரலாற்று சான்றுகள் வரும். அவர்களுடைய காலத்தில் பிறகு அந்த ராஜராஜனுடைய காலம் வரும்பொழுது இந்த சோழர்களுடைய புகழ் வந்து ரொம்ப உச்ச நிலையில் அடையுது. அது வந்து ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் முதல்ல உலகளந்தான்னு அவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. லேண்ட் சர்வே பண்ணுறாங்க. உலகளந்தான் லேண்ட் சர்வே பண்ணுறாங்க, பண்ணி அதுக்கு டேக்ஸ் பண்ணுறாங்க, பண்ணி அதுலேருந்து கிடைக்கின்ற வருவாயை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறாங்க.